நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அதே போல இன்றைய தினம் முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி இந்த சாகுபடி செய்த விவசாயிகள்லாம் தங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற சூழல் இருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த அரசு மெத்தன போக்கில் மெத்தனமாக நடந்த கொண்ட காரணத்தினால் அலட்சியமாக நடந்து கொண்ட காரணத்தினால் தான் இந்த விவசாயிகள் துன்பத்திற்கு காரணம். இதை உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன். 17/10/2025 சட்டமன்றத்தில் பேசின பேச்சு கருத்து ஆதாரத்தோட சொல்கிறேன். அதை கூட தம்பி இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இதை எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒன்றா கொடுங்க. 7 இருக்குது. நான் அன்றைய தினமே சட்டமன்றத்தில் சொன்னேன். இன்றைக்கு ஏற்கனவே விவசாயிகளுக்கு நான் அரசாங்கத்துக்கு, ஏன்னா ஒரு திறமையான அரசாங்கமாக தான் தெரியும், இதான் பொம்மை முதலமைச்சர் ஆளுகிறாங்களே தமிழ்நாட்டை. இன்றைக்கு 6 லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்திலே குறுவை சாகுபடி பயிர் செஞ்சிருக்காங்க. அந்த 6 லட்சம் சாகுபடி செய்யப்பட்ட அந்த நிலத்தில் குறுவை சாகுபடி விளைச்சல் எவ்வளவு இருக்கு என்று அதிகாரிகளுக்கு தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது முன்கூட்டியே திட்டமிட்டு விவசாயிகள் அறுவடை செய்ய விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்தவுடன் உடனடியாக அதை நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டது அந்த பிரச்சனை வந்திருக்காது, தொடர் மழையில நனைஞ்சிருக்காது. ஆனால் இந்த அரசு முறையாக விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யல. அதனால விவசாயி பாதிக்கப்பட்டாங்க. முழுக்க இந்த விடியா திமுக அரசுடைய அலட்சியத்தால் தான் இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்க மாட்டாங்க, யாரையும் கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் தெளிவாக பேசியிருக்கிறேன். அதுக்கு பிறகாவது இவர் நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அதுவும் எடுக்கல. இன்னைக்கு 15 நான் நேரடியாக விவசாயிகள் போய் அந்த விவசாயிகளை சந்தித்து அவளுக்கு என்ன பிரச்சனை என்று அவள் நேரடியாக விசாரிக்கின்ற பொழுது அவள் விவசாயிகள் சொன்னாங்க, உங்களுடைய பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் அத்தனை என்னோடய வந்தாங்க, எல்லா பத்திரிகையும் ஊடகமும் எல்லாம் என்னோட தான் வந்தாங்க, எல்லாம் செய்தியெல்லாம் சேகரிச்சாங்க. அப்படி விவசாயிகள் சொன்னாங்க, 15 நாட்களாக நான் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யல. ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லெல்லாம் நேரடி கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வச்சிருக்குது. அதையும் அங்கிருந்து கொள்முதல் நிலையத்திலிருந்து குடோனுக்கு எடுத்து செல்லல. அதனால நேரடி கொள்முதல் செய்யப்படல. அதோடு தேவையான அளவுக்கு எடை போடுகின்ற ஆட்கள் நியமிக்கல. போதுமான அளவுக்கு அந்த நெல் மூட்டைகள்லாம் கொண்டு செல்வதற்கு லாரிகள் அமர்த்தப்படல. ஏன்னா லாரிகள் அங்கிருந்து விசாரிக்கும் போது எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே எங்களுக்கு நாங்க நெல் மூட்டைகளை எடுத்து சென்றதுக்கு அந்த வாடகையெல்லாம் பாக்கி இருக்குது, டீசலுக்கு கூட பணம் கொடுக்கல. இன்னும் நேரடியாக எல்லா தொலைக்காட்சியிலுமே திறந்த எல்லா தொலைக்காட்சியும் இதை படம் பிடிச்சாங்க, சேகரிச்சாங்க. இதுதான் உண்மை நிலை. அப்படி 15 நாட்கள் தொடர்ந்து விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் தொடர் மழையில் அந்த நெல் மணிகள் நனைந்து முளைத்திருக்காது, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த பாதிப்புக்குள்ளானது இந்த அரசாங்கம் கவனக்குறைவு, அலட்சியம். அதனால் விவசாயிகள் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதோட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது 4 ஆண்டு காலமாக இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற சரியில்லை. 2 வருஷத்துக்கு முன்பு வீரவசனம் பேசினார் திரு ஸ்டாலின். நேரம் மேட்டூருக்கு வந்து நானும் டெல்டாக்காரன் அப்படின்னு வீரவசனம் பேசி தண்ணீர் திறந்து விட்டார். ஆனா இறுதியில் நெல் விளைச்சலுக்கு வருகின்ற ஒரு 20 நாளைக்கு முன்பாக தண்ணீர் இல்லாம அந்த குறுவை சாகுபடி செய்த அந்த நெல் பயிர்கள்லாம் காய்ந்து கருகி பெரும் நஷ்டத்துக்குள்ளான விவசாயிகள். அப்பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளை சேர்க்கப்படாத காலத்தில் மிகப்பெரிய இழப்பீடு விவசாயிகள் சந்திச்சாங்க. இப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இப்ப கூட மத்திய அரசாங்கம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகள் அந்த மழையால் நனைந்த அந்த நெல்மணிகள் எல்லாம் ஈரப்பதத்தில் 27% இருக்குன்னு நாங்கள் கோரிக்கை வச்சோம். நான் நேரடியாக போனேன். ஆனால் முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போயிட்டார், விவசாயிகளை பார்க்கல. விவசாயிகள் வடிக்கிற கண்ணீரை தெரியல, படம் பார்க்க போனார்.
ஆனால் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையை எப்படியாவது தீர்க்க வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நான் நேரடியாக டெல்டா மாவட்டத்துக்கு சென்று தஞ்சாவூர் மாவட்டம், நாகை மாவட்டம், இப்படி திருவாரூர் மாவட்டத்தில் நேரடியாக போய் விவசாயிகளை சந்தித்து ஆறுதல் சொன்னேன். அதோட அந்த கனமழையில் விவசாயிகள் பயிரிட்ட அந்த நெற்பயிர்கள் அழுகி போச்சு. அந்த ட்ரெயில் எடுத்து பார்க்கிறார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயும் பார்க்கல. போய் நேரடியாக விவசாயிகளை பார்க்க முடியாதா? தனி விமானம் வச்சிருக்கீங்களா? நேரடியாக திருச்சி போய் திருச்சியிலிருந்து 2 மணி நேரத்தில் போய் பார்க்கலாமே. ட்ரெயினில் கொண்டு வந்து அவர்கள் காட்டுறாங்க. அது என்னன்னு அவருக்கு தெரியாது, அது நெற்பயிரா என்னன்னு தெரியாது. சொன்னா தான் இந்த முதலமைச்சருக்கு தெரியும். அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். இப்போ என்னை பத்தி நீங்க ட்வீட் விட்டுருக்காரு. பச்சை துண்டு போட்ட பழனிசாமி சொல்லிருக்காரு. உண்மைதான், நான் விவசாயி தான், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இங்க இருக்கின்ற ஊடக நபர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, நான் என்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அன்றையிலிருந்து இன்று வரை நான் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதோட மறைச்சு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தொழிலும் அதுதான். ஆனா இந்த விவசாயிகளுக்கு துரோகம் செய்த ஒரே கட்சி திமுக கட்சி. திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் தான் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு துணை நின்றவர். டெல்டா மாவட்டத்தை பாலைவனமாக்க முயற்சி செய்தவர் இன்றைய முதலமைச்சர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற காலத்திலே, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலே, அந்த விவசாயிகளுடைய நிலங்களை பாதுகாக்கின்ற விதமாக மத்திய அரசோடு போராடி டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொண்டு வந்து அந்த விவசாயிகள் வீட்டில் பால் வார்த்தது அதிமுக அரசாங்கம். 50 ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்கப்படாமல் வந்தது. சட்ட போராட்டம் நடத்தி அந்த விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கிடைக்க செய்ததும் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு எப்போதும் ஆதரவாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2 முறை விவசாயிகளுக்கு விவசாய தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை நாங்கள் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். அதே போல எப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்களோ அப்பொழுதெல்லாம் ஓடோடி விவசாயிகளை சந்தித்து அந்த பயிர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட பயிர்கள் எல்லாம் கணக்கிட்டு வறட்சியிலும் வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2248 கோடி சுமார் கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒரே ஆண்டில் 2 முறை இந்த விவசாயிகள் நெற்பயிர் பாதிக்கப்பட்ட பொழுது 2 முறையும் நாங்கள் இழப்பீட்டு தொகை விவசாயிகள் கொடுத்திருக்கிறோம். இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. அது பொறுத்துக் கொள்ள முடியல. இன்றைக்கு விவசாயிகள் இந்த அரசு மீது கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள். அதனால இன்றைக்கு ஸ்டாலின் ட்விட்டர்ல என்ன பற்றி போட்டிருக்காரு. இன்றைக்கு மத்திய அரசு இந்த ஈரப்பதம் 22 எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இது என்ன மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டது என்ற விவரம் இதுவரைக்கும் தெரிவிக்கல. இதுவரைக்கும் தெரிஞ்சதான் நாங்க அதுக்குண்டான பதில் சொல்ல முடியும். என்ன காரணத்துக்கு நிராகரித்தார்கள் அதை சொல்ல வேணும்ல. அப்பதான் விவசாயி தெரிஞ்சவங்க எதிர்கட்சி தெரிஞ்சுக்க முடியும், அரசாங்கத்துக்கு அது தெரியும். இன்னொன்று, துணை முதலமைச்சர் வேக வேகமா தஞ்சாவூர் போனார், டெல்டா மாவட்டத்தை சுற்றி பார்க்கிறார். பரவாயில்ல, இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினைச்சிருந்தோம். அங்க போய் விவசாயிகள்லாம் பார்க்கல. ரயில் நிலையத்துக்கு போனார். அங்க விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மூட்டைகள்லாம் ரயிலில் அடுக்கிச்சிருந்தாங்க. அதை கொடியை தூக்கிச்சு. ஏற்கனவே விவசாயிகளுடைய நிலெல்லாம் அங்கதான் போய் ஏற்றி போயிட்டு இருக்குது. அதுக்கு அங்க போக வேண்டிய அவசியமே இல்லையே. துணை முதலமைச்சர் டெல்டா மாவட்டத்துக்கு போகிறீங்க, விவசாயி பாதிக்கப்பட்டாங்க, விவசாயிகளுக்கு போய் நேரடியாக பாதித்து என்னென்ன விதத்தில் பாய்ச்சிருக்கீங்க, என்னென்ன விதத்தில் உங்களுக்கு உதவி செய்யணும் ஒரு ஆறு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்பட்ட அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடிய அரசாங்கம் தான் இருந்தது. விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்குண்டான நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.